அந்த வார்த்தை எனும் சப்தம், அதில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளிக்குள் ஒவ்வொரு ஒளிக்குள்ளும் ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சூட்சுமமாய். இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆகவேதான் நுட்பமான அறிவு கொண்டவர்கள் அந்த சூட்சும அலைவரிசையை கண்டறிகிறார்கள். அவர்களுக்கு புரிவதில்லை. ஆகவே நீ எல்லா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நான் இன்னும் ஒரு உயர் விளக்கம் தருகிறேன். என் ஞானத்தில் நான் இருந்து கொண்டு உனக்குள் சென்று உன்னை ஞானமயமாக்குகிறேன். நான் தரும் இந்த குண்டலினி யோகத்தில் நான் அதனுள் நிறைந்து நின்று உனக்குள் அந்த குண்டலினி யோக சக்தியை வெளிப்படுத்துகிறேன். நான் அத்வைதியாய் இருந்து உன்னை அந்த முழு அத்வைத நிலைக்குள் அழைத்துச் செல்கிறேன். நான் ஆன்மாவாய் இருந்து இந்த ஆன்மா தரிசனம் உனக்குள் நிகழ அருளாசி புரிகிறேன். நானே பிரம்மமாய் இருந்து உனக்குள் அந்த பிரம்ம தரிசனத்தையும் காண்பிக்க முயலுகிறேன். ஆனால் நீதான் அந்த மகா சூட்சும தன்மையை இன்னும் அடையாமல் இருக்கிறாயே, நான் என்ன செய்வது? நான் என் வார்த்தைகளில் வாழ்கிறேன். நான் என் வார்த்தையின் சப்தங்களில் ஒலிக்கிறேன். நான் உனக்குள் தான் இருக்கிறேன். ஒளியாக, உள் ஒளியாக, உணர்வாக, உள் உணர்வாக. நீ இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது ஞானமாய் நான் உனக்குள் மலர்கிறேன். ஆனால் நீ அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ என் சொற்களை காதால் கேட்டால் காற்றோடு கரைந்து போகும். மனதிற்குள் கேட்டால் அது மறதியில் மறந்து போகும். ஆன்மாவிற்குள் நின்று கேள். ஆன்மாவாய் இருந்து கேள். அனைத்தும் உனக்குள் சித்தியாகும். ஏனென்றால் வேதகால ரிஷிகள் வேத மந்திரங்களில் வாழ்கிறார்கள். வேதங்களில் வாழ்கிறார்கள் என்றால் நான் உனக்கு உரைப்பதும் வேதம் கடந்த பிரம்ம ஞானத்தை, பிரம்ம தத்துவத்தை. ஆகவே நீ பிரம்மமாய் மலர்வதில் எந்த தாமதமும் கிடையாது. ஆனால் நீ அதனை எவ்வளவு நுட்பமாய் சூட்சுமமாய் கிரகித்து உனக்குள் நீயாக மலர்கிறாய் என்பதை பொறுத்தே இந்த யோகமும் ஞானமும் சித்திகளும். என் அன்பு நிறைய அருளாசிர் நன்றி செய்க. நலமே